நேத்திக்கு வந்து நம்ம வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இன்னையுடைய ஹை. ஸோ அந்த ஹை எப்படின்னா அதான் நேத்திக்குள்ள ஹை. ஸோ அந்த ஹையை மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 24,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து 24,044. ஸோ இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. நாளைக்கு வந்து நிஃப்டி ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம எப்படி என்ட்ரி ஆகலாம், எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நாளைக்கு நிஃப்டி வந்து நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 24,180 நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுங்கிறது 24,180 ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,380 நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, மேலே போனால் மார்க்கெட் வந்து 380 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது. 180ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1. ஓகே, கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 23,850 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. ஓகே, சப்போர்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,672. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி நம்ம என்ட்ரி ஆகலாம், எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். ஒரே நிமிஷம். ஓகே, இந்த ஹை லெவல், இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 180ங்கிறத விட 100 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 100 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனிச்சுன்னா 100, 150, அதாவது 180ங்கிறதுல 150 சம்டைம் போனாலும் போகலாம், நம்மளால் அதை சொல்ல முடியாது இல்லையா, அது ஓகே. மார்க்கெட் வந்து ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து என்னன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் கீழே வந்துன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து. ஓகே, இன்கேஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து கீழே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வருதுன்னா நமக்கு வந்து சப்போர்ட் S1, அதாவது 23,850 அப்படிங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு. ஓகே, மார்க்கெட் ஓவராலாக எப்படி ஓப்பன் ஆனால் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹை, இன்னைக்குள்ள ஹை, ஓகேவா? இந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹையும் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து மேலே இருக்கிற 24,180 அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 180க்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பினாலும் திரும்பலாம். ஓகே, இது வந்து ஒரு அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கும்போது இந்த டேவுடைய ஹை இருக்கு இல்லையா, இந்த டே ஹை வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த கேப் அப்பில் ப்ரீவியஸ் இன்னைக்குள்ள க்ளோசிங்க்கு மேலே அதே நேரத்தில் இந்த டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து இந்த ஹை வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மேலே இங்கே வந்தது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும். ஓகே, ஒரு சின்ன ஒரு இது கேப் டவுன் அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த ரேஞ்ச் ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்ததுன்னா வேல்யூ ஏரியா லோ ஹை இருக்குது, இந்த வேல்யூ ஏரியா ஹை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி மார்க்கெட் கீழே வந்ததுன்னா இந்த வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த வேல்யூ ஏரியா லோவுக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம் 875. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் அவுட் கொடுத்துன்னா நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிற சப்போர்ட் 1, அதாவது என்னன்னா S1ங்கிறது 23,850 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்ததுன்னா இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட். ஓகேவா? இன்கேஸ் மார்க்கெட் இதையும் மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு இந்த டே லோ இருக்கு இல்லையா, இந்த டே லோவையும் தாண்டி மார்க்கெட் கீழே வந்ததுன்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சரி மன்னிக்கணும், வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்குது. இந்த வேல்யூ ஏரியா ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,750 அந்த ரேஞ்சில் இருக்குது வாக்கு. இது வரைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, மார்க்கெட்டு நாளைக்கு ஓவராலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் ஓப்பன் ஆகி
ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான ஓவரால் ப்ரிடிக்ஷன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.